ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலாக வெல்லம் போட்ட தேங்காய் சாதம். அதுக்கு தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான நெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டோம்னா போதும். முந்திரி, பாதாம், திராட்சை, வெல்லம், ஏலக்காய் பொடி. இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை கரைச்சிட்டு பார்க்கலாம். அரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கரண்டி சாதம் இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வாண்டியில் ஒரு 2 சின்ன ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன். இங்கே அந்த வெல்லத்தை நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாதம் கம்மிங்கிறனால நான் கம்மியாக வெல்லம் போட்டிருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வெல்லம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் நான் தேங்காயை வறுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம இந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெல்லத்தோட ஈரம் போகிற அளவுக்கு வதக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஏலக்காய் பொடிங்க வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை வறுத்ததை வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டா நம்மளோட வெள்ளை சாதம், வெள்ளை தேங்காய் சாதம், ஸ்வீட் தேங்காய் சாதம் என்ன வேணால் சொல்லலாம், தயாராகிடும். நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட வெள்ளை சாதம் தயார். வெள்ளம் டார்க் ப்ரௌனாக இருந்ததுன்னா கலர் நல்லாயிருக்கும். இந்த தடவை என்னமோ வெள்ளையாக இருந்தனால கலரும் ஒயிட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா உதிராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.